உங்களுக்கு தண்ணி பஞ்சமே வராத ஒரு ராசிக்காரர் தானே நீங்கள் ஐயா. அதனால் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே மேன்மையாக நடக்க இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இதுவரையில் இந்த குடும்பத்தில் இந்த சஞ்சரிவு, சச்சலங்கள், சங்கடங்கள், குடும்ப பொறுப்பு அனைத்தும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான பலன்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகிறது. இந்த மாதம் அருமையாக பசங்க படிப்பாங்க, உங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்க. எந்த தடங்களும் இல்லாமல் வந்து வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் சரி, உள்ளூரில் படிக்கிறவங்களும் சரி, இல்லை ஹாஸ்டல் தங்கி படிக்கிறதாலும் சரி, பசங்களை வந்து ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. இல்லை ஊருக்கு வர மாதிரி இருந்தால் பசங்களை வர வச்சு பாருங்கள். இந்த மாதம் பசங்கள்லாம் வெளியே இருக்கிற பசங்களாம் வீட்டுக்கு வரதுக்குனால ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்தாங்களோ அவங்கள சந்தோஷமாக வைத்திருந்து சந்தோஷப்படுத்தி நல்லா படிப்புக்கான அறிவுரையை சொல்லி புத்தி சொல்லி அனுப்புங்க. அவங்களோட ஆரோக்கியத்தில் அக்கறை பார்த்துங்க. மழைக்காலம் என்பதனால குழந்தைகள் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வரன் காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வரம் கிடைக்கும். அதனால் வந்து இந்த கார்த்திகை மாதம் ஒரு முறை குடும்பத்தோடு திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீபத்தை வழிபட்டு வந்தீங்கள் என்றால், கிரிவலம் சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எத்தனை தடைகள் இருந்தாலும் சரி, அத்தனை தடைகளும் விலகி குரு வாழ்க குருவே துணை. இக்காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் இன்று நாம் பார்ப்பது 2024ஆம் வருடம் தமிழ் மாத பலன், அதாவது கார்த்திகை மாத பலனை நாம் இன்று பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது கார்த்திகை மாதம் பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்று பார்ப்போம். வாருங்கள். கடகராசி அன்பர்களே, நீங்கள் எதிலும் ஒரு துணிச்சலாக தைரியமாக செயல்படக்கூடிய மன நம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய ஆட்கள் நீங்கள். கடகராசி பிறந்த நீங்கள் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள். உங்களுடைய ராசிக்கு எப்பவுமே வந்து உங்களுக்கு தண்ணி பஞ்சமே வராத ஒரு ராசிக்காரர் தானே நீங்கள் ஐயா. அதனால் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே மேன்மையாக நடக்க இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இதுவரையில் இந்த குடும்பத்தில் இந்த சஞ்சரிவு, சச்சலங்கள், சங்கடங்கள், குடும்ப பொறுப்பு அனைத்தும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான பலன்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகிறது. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. யார் குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் சரி, கொஞ்சம் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த சொத்து வாங்கிறது, விற்கிறது, இந்த சொத்தில் ஏதாவது பிரச்சனை கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இடம் வாங்கணுமா, இல்லை இடத்த மாற்றணுமா, இல்லை இது மாதிரி ஏதாவது இருந்தாக்கா அதை மட்டும் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் அக்ரிமெண்ட்டோடு நிறுத்துங்க. ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க. கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது இந்த மாதம். கார்த்திகை மாதத்தில் மட்டும் உங்களுக்கு மற்றபடி அனைத்து சுப காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். நீங்கள் கல்யாணம் பண்ணுறதோ இல்லை வேறு எந்த சுப காரியம், வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி இந்த வீடு சொத்து வாங்குறது தவிர மீது அனைத்து சுப காரியங்களும் நீங்கள் இந்த மாதம் செய்யலாங்க. இது ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் பெண்டிங் வச்சு செய்யுங்க. குடும்பத்திலேருந்து ஒற்றுமை கண்டிப்பாக இந்த இது முன்னாடி இருந்ததை விட இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. மனைவி உங்கள் பேச்சு கேட்கலையா, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லையா, பிள்ளைகளுக்கு ஒற்றுமை இல்லையா, கொஞ்சம் அனுசரித்து ஒருத்தருக்கு ஒரு அனுசரித்து இந்த மாதம் நடந்துருக்கீங்கனாக்கா உங்களை மேலே உங்கள் குடும்பத்தை ஒரு சிறப்பான குடும்பம் பார்க்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு உள்ள ஒற்றுமை வந்துடும். ஒருத்தருக்கு கலந்து பேசுங்க. குடும்பத்தில் சூழ்நிலை கலந்து பேசி என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்பதை கலந்து கணவன் மனைவி கணவன், வீட்டிலும் பெரியவங்க, அப்பா அம்மா யார் இருக்காங்களோ எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசி என்னென்ன செய்யலாம்னு ஒரு முடிவு எடுத்து கலந்து செய்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த பிரச்சனையும் வராமல் நடக்கிறதுக்கு இது ஒரு இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி எதுவுமே மனசு விட்டு பேசுங்க. குடும்பத்தில் பேசி கலந்து செய்யுங்க ஐயா. உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது. அது உங்களுடைய பிள்ளைகள் வந்து நல்லாக இந்த மாதம் எவ்வளோ மந்த நிலையில் இருந்தாங்களோ படிப்பில் அதெல்லாம் முன்னேறி இந்த மாதம் அருமையாக பசங்க படிப்பாங்க. உங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்க. எந்த தடங்களும் இல்லாமல் வந்து வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் சரி, உள்ளூரில் படிக்கிறவங்களும் சரி, இல்லை ஹாஸ்டல் தங்கி படிக்கிறதாலும் சரி, பசங்களை வந்து ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. இல்லை ஊருக்கு வர மாதிரி இருந்தால் பசங்களை வர வச்சு பாருங்கள். இந்த மாதம் பசங்கள்லாம் வெளியே இருக்கிற பசங்களாம் வீட்டுக்கு வரதுக்குனால ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்தாங்களோ அவங்கள சந்தோஷமாக வைத்திருந்து சந்தோஷப்படுத்தி நல்லா படிப்புக்கான அறிவுரையை சொல்லி புத்தி சொல்லி அனுப்புங்க. அவங்களோட ஆரோக்கியத்தில் அக்கறை பார்த்துங்க. மழைக்காலம் என்பதனால குழந்தைகள் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஆரோக்கியத்துக்கு முக்கியமாக பாருங்கள். சுட தண்ணி குடிக்க சொல்லுங்கள். அதே மாதிரி உணவு பழக்கத்தை வந்து மாற்றி கொஞ்சம் அக்கறை, உடம்புல அக்கறை எடுத்து சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளால் உங்களுக்கு பிள்ளை வரம் இந்த மாதம், அதாவது பிள்ளை பாக்கியம், பிள்ளை வரம் கேட்டு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அண்ணாமலையார் அவருடைய அருளால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தை வரம் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் அது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குமா, தாய்மார்களுக்கும் சரி
பெற்றோர்களுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். உங்களுடைய வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புன்னு பார்த்தம்போது உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அரசு வேலை காத்து கொண்டு இருப்பவங்க, அரசு பரீட்சை எழுதுபவர்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் எந்த ஒரு தடை இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் முன்னேறி செல்லலாம். வேலை செய்பவர்களுக்கு முன்னேறி செல்லலாம். வேலை கிடைப்பவர்களுக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். யாரும் நம்பி பணம் கட்டி ஏமாறாதீங்க. அரசாங்கத்தில் நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி யாராவது உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்டாங்களாக்கா கொடுக்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ராசியில் கொடுத்தாலும் வராது. அதனால் உங்களுக்கு பயனும் இருக்காது. உங்கள் உழைப்புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்கள் திறமைக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதனால் அடுத்தவங்களை நம்பி நீங்கள் பணம் கட்டாதீங்க, ஏமாறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி வெளி மாநிலத்தில் வேலை செய்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கும் எச்சரிக்கையாக இருங்க. ஊருக்கு வர வேண்டிய வாய்ப்பு இருந்தால் அந்த முறை கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஊருக்கு சொந்த பந்த உறவினர்கள் அப்பா அம்மாவில் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க பார்க்கறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. வீட்டில் இருக்கிறவங்களை பார்ப்பீங்க. எல்லோரும் கூட சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த ஆரோக்கியத்துலேருந்து உங்களுடைய மனக்கவலை தான் முக்கியமாக காட்டுது. உங்களுக்கு அந்த மனக்கவலை அப்படி இப்படி அலைமோதி கொண்டு இருக்கவங்க கடகராசி நேயர்களுக்கு அதுலேருந்து தெளிவாகி மீண்டு வெளியே வருவீங்க. மனக்கவலையெல்லாம் நீங்கள் போகுது. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் முக்கியமாக இருக்கும். வண்டி வாங்கினதுல ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு வண்டி வாங்கலாம். நீங்கள் எது வேணாலும் வாங்குறதுக்கு அழைப்பாக இருக்கிறது. திருமணதாக காத்திருக்கும் பெண்களுக்கு வீட்டில் கண்டிப்பாக ஒரு சுபம் நடக்குது. வரன் காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வரன் கிடைக்கும். அதனால் இந்த கார்த்திகை மாதம் ஒரு முறை குடும்பத்தோடு திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீபத்தை வழிபட்டு வந்தீங்கள் என்றால், கிரிவலம் சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எத்தனை தடைகள் இருந்தாலும் சரி, அத்தனை தடைகளும் விலகி சுபகாரிய வீட்டில் நடக்கும். தொழில் தடை இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது எதிரி தொல்லை இருந்தாலும் சரி, இப்படி எத்தனை விதமான தொல்லைகள் இருந்தாலும் சரி, அத்தனை தொல்லையும் இந்த கிரிவலம் ஒரு நாள் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா பௌர்ணமி அன்னைக்கு அந்த கிரிவலத்தால் உங்களுக்கு அனைத்தும் தொல்லையும் நீங்கள் போகிறது. 13/12/2022 அன்று வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அந்த கார்த்திகை தீபம் மகா தீபம் திருவிழா ஏற்றுகிறார்கள். அதை அன்று சென்று வந்துறீங்களால உங்களுக்கு அந்த மண்ணை மிதித்தாலே போதுங்க ஐயா. உங்களுக்கு அத்தனை தடைகளும் உங்களுக்கு விலகி மண்ணால் வர வேண்டிய பிரச்சனைகள் நீங்கி, மண்ணாலும் பொன்னாலும் வர வேண்டிய பிரச்சனைகள் நீங்கி, பெண்களால் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி அத்தனை பிரச்சனை விலகி உங்களுக்கு எல்லாமே சுகட்சமாக நடக்கப் போகிறது. இந்த கார்த்திகை மாதம் என்பது ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு பிரகாசமாக இருக்க போகிறது. அதனால் இந்த மாதத்தை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்கள். உங்கள் குலதெய்வம் அவர்களால் எல்லா வளமும் பெற்று வளமோடு வாழ்க. வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.